அப்ப அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வந்து நிறைவேற்ற விரும்புகின்ற அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரித்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியலமைப்பை நாங்கள் தயாரித்து குறைஞ்சது ஒரு 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அணி அதை முன்வைக்கிற அந்த பேச்சுவார்த்தை முறிப்பதற்கு காரணம் என்ன? அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வர விரும்புகின்ற தான் தயாரிச்ச தமிழரசு கட்சி தயாரிச்ச அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தோற்கடிக்க கூடாது என்பதுதானே காரணம். அதானே அவருடைய நிகழ்ச்சி நிரல். அந்த நிகழ்ச்சி நிரல் இருக்கிறதாலேதான் மக்கள் நீங்கள் அவரை நிராகரித்தீர்கள். அவர் நிராகரிக்கப்பட்டாலும் இன்றைக்கு கட்சிக்குள்ளே அவருடைய ஆதிக்கம் மிகவும் பலமாக இருக்கிற நிலையில் மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த 8 பேர் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட அவரை மீறி நடக்க முடியாத அளவுக்கு நிலைமைகள் உருவாகி இருக்கின்றது. இந்த தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியும் ஜேவிபியும் நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி அதே ஒற்றையாட்சி கொண்டு வந்து நிறைவேற்றிய ஆகணும் என்று விரும்புகின்ற சுமந்திரண்டே ஆதிக்கத்துக்குள் சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கு மக்கள் ஆணையை கொடுத்தால் அதை ஜேவிபி செய்தால் பிழை, இவே செய்தால் சரியா? தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் மக்களே. நாங்கள் தமிழரசு கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல. தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். 2010 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது நாங்கள் தமிழ் தேசிய கூட்டம் வெளியில வருகிறோம். வெளியில வந்தும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் தான் பிரச்சனை என்பதை தான் நாங்கள் அன்றைக்கும் சொன்னோம். ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை என்பதையும் நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆகவே அந்த தலைமைத்துவத்தை தான் நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். தலைமைத்துவத்தை தோற்கடிக்கிறதாக இருந்தால் அது திருகோணமலையிலேயும் யாழ்ப்பாணத்திலையும் நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாங்கள் ஸ்தாபிச்சதுக்கு பிறகு நாங்கள் திருகோணமலையிலேயும் யாழ்ப்பாணத்திலையும் மட்டும்தான் நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம்.